ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்னும் ஒரு 19 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 19 ரனில் மேட்ச் முடிஞ்சிடும். சரி, ஓகே, அதுக்குள்ளே ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ட்ராவலில் வேறு இருக்கிறதுனால சரி இப்படி வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. அகைன் ஒரு தோல்வி, அதுவும் ரொம்ப மோசமான ஒரு தோல்வி. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறையா மேட்சஸ் ஆக்சுவலி பார்த்துருக்கேன். பட் சிஎஸ்கே இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சு நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா 104 ரன்னுக்கு முடிஞ்ச மேட்ச் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு இது மேபி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல. தோனி கேப்டன் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்ஸ் மாறிடும், இன்னைக்கு வேற லெவலு கம்பேக்னா என்னன்னு பார்ப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக சோஷியல் மீடியாவில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணாத அலப்பறையே கிடையாது. பட் நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், தோனி கேப்டன் ஆனது ஒரு சூப்பரான விஷயம், அது சிஎஸ்கேக்கு ஒரு பூஸ்டப் பண்ணும். ஆனால் ருத்ரா ஜெய்க்வாட் மாதிரி ஒரு பேட்டரை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வரல அப்படின்னா இந்த சீசன்ல ஆல்ரெடி ஒரு பெரிய ஓட்டை நம்மளோட பேட்டிங் லைனப் தான். அது ரொம்ப ஒஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ மறுபடியும் அது கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை உடனே பிக் பண்ணி கரெக்டாக விளையாண்டுட்டு இருக்கிறவங்கள விளையாட வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது எதுவுமே நடக்கல. அகைன் ராகுல் திரிபாத்தியோட தான் போனாங்க. அது எனக்கு தெரியும், 90% ராகுல் திரிபாதிக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும்னு நான் யோசித்தேன். பட் ஆனால் ஓப்பனர்ஸ் ஆடலை, ராகுல் திரிபாத்தி ஆடலை, யாருமே ஆடலைங்க. எல்லாருமே வரிசையாக விக்கெட்டு, அதுவும் டக்குன்னு பயங்கரமா விக்கெட் ஆனாங்க. ஆக்சுவலி டாஸ் கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தோனி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் டாஸ் வின் பண்ணியிருந்தேன்னா நான் பேட்டிங் தான் ஆடிருப்பேன். பிகாஸ் நம்மளோட பேட்டிங் லைனப் ஆல்ரெடி பெரிய பிரச்சனையில் இருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு பேட்டிங் தான் தேவைப்படுது. இப்போ நாங்கள் ஒரு நல்ல ஸ்கோரை நாங்கள் டார்கெட்டாக வச்சுட்டு நாங்கள் அதை சேஸ் பண்ண விடாம தடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. ஓகேப்பா, அப்போ இவரே இதுதான் விரும்புறாரு, அப்போ அதுதான் நடந்திருக்கு. ஸோ நல்லா இருக்கும்னு நினைச்சா இல்லைங்க. சென்னையில் சேப்பாக் கண்டிஷன்ஸில் சிஎஸ்கே இப்படி ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சு. இவ்வளோ மோசமாக சென்னையில் ஒரு பயங்கரமான ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. ஈவன் தோ இந்த டீமை பார்த்துட்டு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7க்கு 7 சிஎஸ்கே சேப்பாக்கில் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் நிறைய ரீசன் இருக்குன்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க. பட் இது எதுவுமே நடக்கலை. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேம். நம்மள்கிட்ட பேட்டர் சுத்தர இல்லை. டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அகெயின் ராகுல் திரிபாத்தி, அதுக்கப்புறம் தீபக் கூட திடீர்னு இறக்கி விட்டாங்க. அப்போ கூட நீங்கள் ஒரு சின்ன ஒரு வான்ஷ்பேனி மாதிரி ஒரு ஆளை நம்பி இறக்கி விட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்க. இந்த சீசன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த சீசனை நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் ஃபியூச்சருக்காக ஏதாவது பிளேயர்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமே தவிர இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட் தான். மேபி அனுசுல் கம்போஜுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்லா போடுறான். ஆக்சுவலி ஒரு விக்கெட் வேறு எடுத்தான் இந்த வீடியோ நான் பண்ணுற வரைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாய்ஸ் தான் அந்த பையன் ஃபியூச்சருக்கு ஒரு சூப்பராக இருப்பான். மற்றபடி நம்ம டீமில் நிறைய ஓட்டைகள் ஆக்சுவலி ஆக்ஷன்லேயே நம்ம தோத்துட்டோங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. பெஞ்சில் கூட கரெக்டான ஆள் இல்லை அப்படிங்கிறது தான். இருக்கிற சின்ன பசங்களை வச்சு தான் இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னாலும் சிஎஸ்கே திருப்பி குவாலிஃபை ஆகுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி நிறையா இருக்குது இதுக்கப்புறம். ஏன்னா டீமை மறுபடியும் செட்டப் பண்ணணும், ஓப்பனர்ஸ் மாற்றி பார்க்கணும், ஃபாரின் காம்பினேஷனை மேபி மாற்றி பார்க்கலாம். மறுபடியும் ஒரு சாம் கரன், ஓவர்டன் மாதிரி ஆட்களை உள்ளே எடுத்துகிட்டு வரும். நேத்தன் எல்லிஸை மேபி ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு 10 ரனாவே இல்லாமல் விளையாட போயிட்டோம் சுச்சுவேஷன்ஸ்னால. ஸோ அதனால் அவ்வளோதான். இந்த சீசனை மறந்துடுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். அண்டு ரொம்ப ஒரு ஒஸ்டான தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. சரி ப்ரோ, இதெல்லாம் ஓகே. இது நீங்கள் ஒரு எமோஷனாக பேசிட்டீங்க. ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கேயோட பேட்டிங் தான் பிரச்சனை. நான் கூட ஏதோ பிச்சு ஏதோ ஸ்டிக் ஆன் ஆகி வருது போல, பால் கரெக்டாக வரல போல பேட்டுக்கு, ஏதோ சம் பிச்சில் மிஸ்டேக் மிஸ்டேக்னா இவங்க தப்பாக பிச்சை புரிஞ்சுக்கிட்டு ஆடுறாங்க போலன்னு நினச்சேன். பட் ஆனால் கேகேஆர் ஆடுறப்ப தான் தெரியுது. ஆக்சுவலி இது டாஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டாஸ்லேயே அந்த பிச் போட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிச்சு சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக பால் பேட்டுக்கு வரும், ஸோ நல்லாவே அடிக்கலாம், ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு 200ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சிஎஸ்கே பேட்டர்ஸுக்கு ஒழுங்காக ஆட தெரியல, அவங்களுக்கு கரெக்டாக அந்த கேம் பிடிக்க முடியல அப்படிங்கிறது தான். ஏன்னா பயப்படுறாங்க, தொசுக்குறாங்க. அப்படியே பாலை அடிக்கிறவங்க அந்த 30 யார்ட் சர்க்கிளை தாண்டியே அடிக்க மாட்டேங்கிறாங்கிறது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அண்ட் என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் ரித்தம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த பால் போக கூட மாட்டேங்குது. ரச்சின் மாதிரி, டெவான் கான்வே மாதிரி பிளேயர்ஸாலே கிளியர் பண்ண முடியல. சிவம் டூபே நின்று போராடி கடைசியில் கொஞ்சம் இது டீசெண்டான கொண்டு வந்தார். இல்லாட்டினா 60-70க்கே ஆல் அவுட் ஆயிருப்போம் அப்படிங்கிறது தான் என்னையோட கதையே. அண்டு எவா போதுண்டா போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட்
இது மாதிரி திங்ஸ் நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல்பான ஒரு விஷயம் தான். அதுவும் கிரிக்கெட் மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் எப்போவுமே நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. எஸ், இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நான் கூட அகைன் இப்போ நாங்கள் வர்றப்போ ஃப்ரெண்ட்ஸாக வெளில வந்திருக்கோம். ஸோ நான் பசங்கள்கிட்ட பேசிட்டு வந்தது கூட அதுதான். டீம் எடுத்தப்போ நானே வீடியோலாம் போட்டேன், இது மாதிரி நல்ல டீம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இப்படி ஆகுதுன்னா எஸ், நானும் நினச்சேன், நீங்களும் நினச்சிங்களா அது மாதிரி நல்ல டீம்னு தான் நினச்சோம். பட் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. மேபி அடுத்த மினி ஆக்ஷன் ஒன்று வரும், அதில் ஏதாவது பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர முடியும். இல்லை ருத்ராஜுக்கு பதிலாக யாராவது ஒரு பிளேயரை இப்போ எடுத்துகிட்டு வந்து அது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் மாறினா மட்டும்தான் சிஎஸ்கே மறுபடியும் ஏதாவது டீசெண்டான ஒரு இதோட வெளியில் போகலாம். அண்ட் இந்த வருஷம் அவங்க குவாலிஃபை ஆகலாம் வாய்ப்பே இல்லை, அது முடிஞ்சிருச்சு. அது வந்து எஸ், நியூமரிக்கலாக இந்த பெர்முடேஷன் காம்படிஷன்லாம் வச்சா அதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. ஏன்னா இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிடுவாங்க, அது இல்லை. பட் அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஐபிஎல் ஒரு பெரிய ஈவெண்ட். நம்மளை மாதிரி 9 டீம் இன்னும் பெரிய இதோட வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் கஷ்டம். ஸோ பட் மேபி அடுத்த சீசனுக்கு நல்ல சில பிளேயர்ஸை எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கலாம். எஸ், கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. பட் எனக்கு வந்து பர்சனலாக அண்ட் இதை சொல்லி நான் அந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒரு இன்டென்ட் இல்லை, ஓகே, ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ் ஆடுற மாதிரி தெரியலை, ஏதோ ஏனோ தானோன்னு ஆடுற மாதிரி இருக்குது. டீமில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அண்டு ருத்ராஜை இழந்தது ஒரு பெரிய இழப்பு. எம்எஸ் தோனி கேப்டனாக அந்த பவுலிங் சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணுவாரே தவிர அங்கே போய் ஆட வேண்டியது பேட்ஸ்மேன்ஸோட இது தான். ஸோ பேட்ஸ்மேன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அவரோட கையில் இல்லை. டீம்லேருந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான். பார்க்கலாம் அடுத்த மேட்ச் சைக் ரஷீத், வான்ஸ் பீடி, இல்லை ஆண்ட்ரே சித்தார்த், ஒரு மேபி ஒரு திருப்பி ஜெய்மி ஓவர்டன், அதுக்கப்புறம் சாம் கரன் மாதிரி ஆட்கள் உள்ளே வராங்களா அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.